Taste the Daily. தற்போதைய அண்மை செய்தி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஜூலை 24ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை இரண்டாம் கட்டமாக பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். எழுச்சி பயணம் தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் செய்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற உன்னத நோக்கத்துடனான புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணம் 24/7/2025 முதல் 8/8/2025 வரை நடைபெற உள்ளதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய ஒப்புதலோடு தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு 24/7/2025 முதல் 8/8/2025 வரை இரண்டாம் கட்டமாக கீழ்கண்ட அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளவாறு சட்டமன்ற தொகுதி வாரியாக புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் தொடர் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற இந்த சுற்றுப்பயணம் இரண்டாம் கட்டமாக 24/7/2025 வியாழக்கிழமை புதுக்கோட்டை வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த அதாவது கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதி, ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் சுற்றுப்பயணம் அன்று மேற்கொள்ள உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 25/7/2025 வெள்ளிக்கிழமை புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதி, புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி, புதுக்கோட்டை தெற்கு திருமயம் சட்டமன்ற தொகுதி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 26/7/2025 சனிக்கிழமை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதி, திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி, சிவகங்கை ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 30/7/2025 புதன்கிழமை சிவகங்கை மானாமதுரை சட்டமன்ற தொகுதி, ராமநாதபுரம் பரமக்குடி சட்டமன்ற தொகுதி, திருவாடனை RS மங்கலம் சட்டமன்ற தொகுதி ஆகிய இடங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 31/7/2025 வியாழக்கிழமை ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி, முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி, அதே போல தூத்துக்குடி வடக்கு விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி ஆகிய இடங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 1/8/2025 வெள்ளிக்கிழமை தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தில் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி, ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியிலும், அதே போன்று தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியிலும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2/8/2025 சனிக்கிழமை தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி, ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி, திருநெல்வேலி புறநகர் ராதாபுரம் வள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 4/8/2025 திங்கட்கிழமை திருநெல்வேலி மாநகர் மாவட்டம் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி, பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலும், திருநெல்வேலி புறநகர் மாவட்டம் நான்குநேரி சட்டமன்ற தொகுதியிலும் புரட்சி தமிழருடைய எழுச்சி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 5/8/2025 செவ்வாய்க்கிழமை திருநெல்வேலி புறநகர் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி, தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி, தென்காசி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் புரட்சி தமிழருடைய எழுச்சி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 6/8/2025 புதன்கிழமை தென்காசி வடக்கு மாவட்டம் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி, வாசுதேவநல்லூர் புளியங்குடி சட்டமன்ற தொகுதி, சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதியில் புரட்சி தமிழருடைய எழுச்சி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 7/8/2025 வியாழக்கிழமை விருதுநகர் மேற்கு மாவட்டத்தில் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி, ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி, சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் புரட்சி தமிழருடைய எழுச்சி சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 8/8/2025 வெள்ளிக்கிழமை விருதுநகர் கிழக்கு மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி, விருதுநகர் மேற்கு மாவட்டம் விருதுநகர் சட்டமன்ற தொகுதி, விருதுநகர் கிழக்கு அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் புரட்சி தமிழருடைய எழுச்சி சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தலைமை கழகம் வெளியிடக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்திற்கான ஏற்பாடுகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் சிறப்பான முறையில் செய்திட வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தின் போது சம்பந்தப்பட்ட கழக மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட பொறுப்பாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக சார்பு அணிகளுடைய நிர்வாகிகள்,
மற்றும் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய கழக நிர்வாகிகள், மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகளும் கழக உடன்பிறப்புகளும் பொதுமக்களும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியோட ஒப்புதலோடு இந்த சுற்றுப்பயண அறிவிப்பு வெளியிடப்படுவதாக தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.